வணக்கம் ஸ்ரீ காலிம் சனம் ஸ்ரீ காலிம் நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் நம்ம நீங்க பார்க்க போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்க. அதாவது விசுவாசுவ வருடம் பிறக்க போகுது. இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பண்ண கொடுக்க போது, என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது, நம்ம என்ன பண்ணோம் பர்த் சார்ட் வடிவில பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க, முழுமையா பாருங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த பிரிடிக்ஷனுமே, ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்த் சார்ட் போட்டு இதுல 12 ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுங்க. உங்க மேல கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதகம் பார்த்தா கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்தா உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க, என் தந்தையின் மகளடியை வணங்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பார்ப்போங்க. விசுவாசுவ வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மீன ராசி. மீன ராசிக்கு எப்படி பார்த்து வந்தாங்க? மீன ராசி குரு ஆச்சரியன கொண்ட ராசி மீன ராசி. சார் இந்த மீன ராசி எப்படி சார்? மீன ராசிக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த 7.5 சனியில இது வரைக்கும் விரையச்சனியா இந்த சனி பகவான் இந்த ஆண்டு தொடங்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவர் ஜென்ம சனியா உங்க மீன ராசி மேலே உட்கார்ந்துருவாருங்க. மீன ராசி மேலேயே ஜென்ம சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காலம் வருகின்ற 2.5 ஆண்டு காலம் அப்படி தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல சனியோட பார்வைகள் 3ஆம் இடம், 7ஆம் இடம், அதே மாதிரி 10ஆம் இடம் சனி பகவான் பார்க்க போறார். அப்போ 10 சனி பார்க்கும்போது என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா வேலை பளு இருக்குங்க. வேலையில நம்மள ரொம்ப ஒர்க்லோடு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, உங்களுடைய ஐடியாக்கள் உங்களுடைய நாலேஜ்களை உங்க உயர் அதிகாரிக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம இன்னும் டாமினேஷனுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் சனி பகவான் ஏற்படுத்துவார். என்ன வேலை கொடுக்குறாங்களோ கொடுக்குற வேலை கரெக்டா செஞ்சுக்கோங்க. மீனராசி நேயர்களே, தொழில் பண்றீங்க, சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு சொந்த தொழில் பண்ணும்போது இந்த சொந்த தொழில உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களால் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது புதுசா எதுவும் பண்ணாதீங்க, என்ன செய்யறோம் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க. அதாவது புதிய தொழிலுக்கு, புதிய இடமாற்றத்துக்கு, புதிய வேலைக்கு உகந்த காலம் அல்ல. இங்க ஒரு பழமொழியை எடுத்து வச்சு பாருங்க. தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டாங்கிறது உங்களுக்கும் இங்க அப்ளிகபிள் ஆகும். புரியுதா? அதாவது ஒரு பலூன் இருக்கு, அழகான பலூன் இருக்கு. அந்த பலூன்ல நம்ம என்ன பண்றோம்னா காத்து நல்லா ஃபுல்லா ஊதி பலூன் முறுக்கி வச்சுட்டோம். அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க, உள்ள காதனையும் திறந்துட்டீங்க, உள்ள அந்த காத்து எங்க போச்சுன்னு நம்ம தேடுற மாதிரி ஆயிடும். அப்ப இருந்த வேலையை விட்டுட்டு எங்க போச்சுன்னு தெரியும் தேடுற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ தொழில இடமாற்றத்துக்கு உகந்த காலம் கிடையாது. அப்படியே ரன் பண்ணிட்டு வாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்தபடியா 3ஆம் இடம் சகோதர வகையில ஆதாயங்கள் இருக்கும். அதே சமயத்துல சகோதர வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். சகோதர வகையில நமக்கு பாத்தீங்கன்னா சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட பார்வை 7ஆம் இடத்துல உள்ளது. கணவன் மனைவி முதல்ல சனி நேரம் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. பழசு, அந்த பழசை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. என்னைக்கோ நடந்திருக்கும், அதை இப்ப எடுத்து பேசி அது சண்டையாகி அந்த சண்டைனால திருப்பியும் 9 கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போயிட்டு மறுபடியும் பிரிகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. சனி உங்க மேல உட்கார்ந்துருக்கார், பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கணும். கணவன் மனைவி காதலன் காதலிகளுக்குள்ள பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சோ என்ன பண்ண கவனமா இருந்துக்குவாங்க. என்ன சார் நடக்கும், 3ஆம் நபர்கிட்ட நம்ம சொல்லும் போதும் சரி, அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க தானே நம்ம சொல்லும் போதும் சரி, இங்க சனி பகவான் முழிச்சுக்கிட்டு தன் வேலையை காட்டிடுவார். சோ எது நடந்தாலும் நன்மைக்கு. உங்கள் கணவன் உங்கள் மனைவி புதலைய நம்பிக்கையை வையுங்க. புத எது நடந்தாலும் பொறுமையா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி இந்த காலம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டிய காலம். புரியுதா? நீங்க சண்டைக்கு நிக்கக்கூடிய காலம் இது வரல. நீங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆப்போசிட் ஆகி நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவி காதலன் காதலி உறவுல இருக்கிற நீங்க உங்களுடைய புதல் அந்த அந்யோன்யத்தை வளர்த்துக்கோங்க. டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க.
வேண்டாத பேச்சுக்கள், பழைய பேச்சுக்கள் எதுவுமே தேவையில்லை. புரிதல். இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் பாருங்க. இது மட்டும் நம்ம சொல்லக்கூடிய. அதே மாதிரி இங்க சனி வந்து உட்காருங்க என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே மீனராசிக்காரங்க மனசுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரோஜாப்பு இதழ் மாதிரி இருக்கும். யார் எது சொன்னாலும் அப்படியாங்க ஆமாங்க அப்படியே நம்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க அதிகமா காதல் வசப்படக்கூடியவங்க பார்த்தா இந்த மீனராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன உங்க மனசை நோகடிக்க சனி உட்கார்றது இல்லையா? அப்போ கவனம். நல்லா வீரவசனம் வெளில பேசிட்டு உள்ள போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. நல்லா சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டு தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வெளியில வந்து கெத்து காட்டணும் சொல்லுவாங்க இல்லையா, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. இதே மாதிரி ஜென்மத்துல அமரக்கூடிய சனி மந்தப்படுத்துவார், சோம்பல் கொடுப்பார். இங்க 10ஆம் இடத்தவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சோம்பலையும் மீறி நெத்தி வேறு கீழே நீங்க வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிட்ட போய் இதை அப்படி பண்ணலாம் சார் இப்படி சொல்லும் போது என்னன்னா உங்க கருத்தை அவர் வாங்கிட்டு எங்க நீங்க அவரோட மேல போயிடும் சொல்லிட்டு எகைன் இன்னும் டாமினேஷன் இருக்கும். அதுதான் சொல்றது, கொடுக்கக்கூடிய வேலையை நெத்தி வேற சிந்துற அளவுக்கு வேலை செய்யுங்க. அப்போ இன்னும் 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 குடும்ப சார் பண்றேன் அப்படியே நீங்க போக்கஸ் அப்படியே ஸ்பீடா போகணும். இதுதான் உங்களுடைய காலகட்டமா நான் பார்க்கப்படுறேன். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராருங்க. ராகு 12க்கு வரும் என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுக வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பை ராகு பகவான் கொடுப்பார். இருப்பினும் 12ஆம் இடத்து ராகு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு நம்ம திணிச்சு விட்டு போயிடுவார். என்ன சார் தேவையான பிரச்சனை? அடுத்த ஒரு பிரச்சனை நம்ம தலையிட்டவன் நமக்கு பிரச்சனைங்க. அடுத்த ஒரு பிரச்சனை நான் இருக்கேன் நீ சொல்லுப்பா என்கிட்ட, நீங்க எப்ப நீங்க போய் மட்டும் சொல்றீங்களோ அடுத்தவங்க பஞ்சத்தை நீங்க போறீங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து புரியுதா? சோ உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. புரியுதா? அடுத்தவங்க பிரச்சனை, மூன்றாவது ஒரு பிரச்சனை நீங்க போய் தலையீடு இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக பெண்களாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அக்கப்பக்கத்து வீட்டுல நான் வந்து சமாதானம் பண்றப்பான்னு போவாங்க. சோ அது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. படிக்கின்ற மாணவருக்கும் சரி, என் நண்பனுக்கு பிரச்சனை போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த காலத்துல ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு ரிவெட்டாய். சரி, அடுத்தபடியா 12ஆம் இடத்துல அமரக்கூடிய ராகு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னா இதுல தேவையில்லாத சொல்லும்போது புரிஞ்சுக்கணும், மாற்று பாலினத்தர் மூலியமோ பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. சோ அந்த பிரச்சனையால வம்பு கோர்ட்டு கேஸ் போக வாய்ப்பு உண்டு. இன்னொருத்தர் பிரச்சனையால வம்பு கோர்ட்டு கேஸ் வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் ஒரு பிளஸ் பாயிண்ட் குரு பாக்குறார். குரு பார்க்கவும் இந்த வாய்ப்புகள் மத்தியமமாக இருக்கும். புரியுதா? உங்க சுயஜாத குரு நிலை என்னவோ அது பொறுத்து பார்த்துக்கணும். சோ அப்போ 12ஆம் இடத்து ராகு திருநாகேஸ்வரம் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரி, அடுத்தபடியா குரு 4 குரு பகவான் 4ஆம் இடம். இது வரைக்கும் உங்க அம்மாவுக்கு இருந்த உடல்நல குறைபாடுகள் இப்ப நீங்கும். இனிமே உங்க அம்மாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அதிகமாக போகுது. வண்டி வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்த வாகனம் இனிமே நல்லா பழுது இல்லாம ஓடப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு கட்டுற பாக்கி பலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வண்டி வாகனம் சேர்ற வாய்ப்பும் பலருக்கு உண்டு. தன் சுகம் நன்றாக இருக்கும், தாம்பத்திய சுகம் நன்றாக இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்கும், கணவன் மனைவி அன்னுண்ணியம் நன்றாக இருக்கும், தாயார் மகள் அல்லது தாயார் மகன் உறவுமுறை நன்றாக இருக்கும், தாயார் வர்க்கத்தினோட ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கேன். குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் 10ஆம் இடம் பிளஸ் 12ஆம் இடத்துல குருவோட பார்வைகள் விழுது. சோ குருவோட பார்வைகள் உங்களுக்கு ராகுவை மட்டும் பொருத்தும், சனியோட பார்வை இங்க குரு பார்வையை மட்டும் பொருத்தும். 10ஆம் இடத்துல சனி பார்க்கும் போது வேலையில உங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. பதவி உயர்வு, பதவி பாராட்டுகள் கிடைக்க உண்டு. ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகளும் அமையும். ஆனா ஒர்க் லோடு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலையை விட்டு மாறலாம எண்ணங்கள் பல முறை வரும். இருப்பினும் வேலை மாற்றத்துக்கு உகந்த காலம் இல்ல, அட்வைசபிள் இல்ல. கேது பகவான் 6ஆம் இடத்துல கடன் தீரும், உடல்ல இருக்கிற நோய்கள் தீரப்போக போகுது. அதே மாதிரி வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடம் உபஜய சனம் இல்லையா? இருப்பினும் 6ஆம் இடம் சிம்ம வீடு, தகப்பனாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஓவராலா மீன ராசிக்கு எடுத்து பார்க்கும்போது 7 சனி ஜென்ம சனியா அமர்றார். உணவுல கட்டுப்பாடாத்துக்கணுங்க. கேஸ்ட்ரிக் வயிற்றுல வருங்க. கழிவு நீக்க உறுப்புகள்ல பிரச்சனை கொடுக்க ரெடியா இருப்பார். அப்போ வாயு சம்பந்தமான உணவு உண்பதை தவிர்த்துக்கோங்க. புரியுதுங்களா? கேஸ்ட்ரிக் தவிர உணவுக்குள்ள தவிர்த்துக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வயிற்றை மட்டும் பட்னி போடாதீங்க, டயத்துக்கு சாப்பிட்டுடுங்க. இல்லைன்னா வயிறு பிரச்சனை, கழிவு நீக்க உறுப்புகள் பிரச்சனை சனி பகவான் கொடுக்க ரெடியா இருப்பார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மந்தத்தை கொடுக்கவும் ரெடியா இருப்பார். மந்தக்காரன் அவர் உங்களுடைய வயிற்று பகுதியில் அமரும் போது பாத்தீங்கன்னா அந்த உடல் வயிறுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா இருக்க மாதிரி இருக்கும். பசியில் இருக்காது, சில நேரங்கள்ல கேஸ்ட்ரிக் இருக்கும், பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு என்ன சார் வழிபாடு, என்ன சார் நான் பண்ணலாம் ஜென்மத்தில் அமரக்கூடிய சனிக்குன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுக்கு
நீங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ராமர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அருகாமையில் ராமர் ஆலயம் இருந்தால் சரி, அல்லது பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, அங்க இருக்க ராமருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சனிக்கிழமைகள். அதே மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி அந்த ஆலயத்துல தீபங்களுக்கு தானமாக கொடுங்க சனிக்கிழமைகள்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோருக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க. இது ஒண்ணு. அடுத்தபடியா சபரிவாசன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறாங்க பாத்தீங்களா. ஏன்னா ஜென்மத்துல சனி உட்காரும் போது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறப்ப நீங்க அன்னதானம் பண்ணுங்க. சார் ஐயப்பன் கோயில் மட்டும் தான் போடுவான். ஐயப்பன் கோயில்னா விசேஷம் அதிகம். ஐயப்பன் கோயில் இல்லாம வேறு எந்த ஆலயத்துக்கும் மாலை அணிவித்து பாத யாத்திரையாக போகக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு தானமா பண்ணுங்க. ஒரு 100 பேர் 50 பேர் பாத யாத்திரையா போறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுங்க. ஏன்னா சனி பகவான் பாதத்தை கூறிய கிரகம் அல்லவா. சோ பாத யாத்திரையா போறவங்களுக்கு நீ என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். அடுத்தபடி நம்ம சொல்லக்கூடியது ராகு பகவான் 12 வெள்ளாட்டு யோகம் உண்டு. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா திருநாகேஸ்வரம் பாலாபிஷேகம் தான் நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்றவங்களுக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு கேதுக்கு பரிகாரங்கள் தேவையில்லை. ஒரு முறை ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பூவனூர் சாமுண்டீஸ்வரி அம்மன், அதாவது பாத்தீங்கன்னா மன்னார்குடி டு கும்பகோணம் பஸ் ரூட்ல பூவனூர் சதுரங்க வல்லபனர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்காங்க. இந்த அம்பாள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த புத்தாண்டுகள்ல 7.5 சனியாகவே இருந்தாலும் நம்ம சொன்ன வழிமுறைகளை பின்பற்றும் போது உங்களுக்கு 7.5 சனிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு சுமையா இருக்காது. 7.5 சனியில குரு நல்ல ஆதாயத்தை கொடுக்கிறார். குரு பார்வை நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் ஷோ ஆகிட்டு நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி, இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு பலன் சொல்ல நான் ரெடியா இருக்கேன். வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம இதுவரை பார்த்து ஒரு பொதுவான ஆண்டு பலன், புத்தாண்டோட பொதுவான பலன்கள் பார்த்திருக்கோம் 12 ராசிக்காரங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது, அந்த தசாநாதன் நிலை என்ன, அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன, ராசிநாதன் நிலை என்ன, இவர்கள் வாங்கிய சாரம் என்ன, இதுகளை பொறுத்து மாறுபடும். தசாநாதன் நிலையை பொறுத்து மாறுபடும். தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிட்டு அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன, அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க. நீ இந்த பலன்களை உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட மேல கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் பாருங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் உங்களை வேற காலையில் சந்தி. நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரேகாம். நன்றி, வணக்கம்.